இசையா 11வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் கூறப்பட்டுள்ள 7 கொடைகளில் ஒன்றுதான் தூய ஆவியின் ஆற்றல். இந்த கொடை நம்மில் தூண்டப்படும் போது கடவுளின் ஆற்றலினால் நாம் வலிமைப்படுத்தப்படுவதை நாமே பார்ப்போம். இந்த வலிமைப்படுத்தப்படுதல் ஜெபத்தின் வழியாக வருகிறது. கடவுளுடன் ஒரு உறவு இல்லாமல், கடவுளோடு ஒரு நெருக்கம் இல்லாமல் நீங்கள் வலிமைப்படுத்தப்படுவதை பற்றி எதிர்பார்க்க வேண்டாம். அநேகர் கால் வைக்க பயப்படும் இடங்களிலெல்லாம் கடவுளுடன் நீங்கள் கால் மிதித்து நடந்து செல்ல முடியும். மறந்து விடாதீர்கள். நேர்மையானவர்களோ அச்சமின்றி சிங்கம் போல் இருப்பார்கள். நேர்மையானவர்கள் ஜெபிப்பார்கள், ஆனால் பொல்லாங்கு செய்வோர் ஜெபிக்க மாட்டார்கள். அநேகர் பலவீனம் அடைந்திருக்கிறார்கள், ஏனென்றால் அவர்கள் தனி ஜெபத்தின் வழியாக வரும் கடவுளின் தொடுதலை இழந்துவிட்டார்கள். அநேகர் எதை செய்ய வைராக்கியமாய் எழுந்து நின்றார்களோ தற்போது அதை செய்வதில்லை, ஏனெனில் அவர்களிடம் துணிவு குறைந்து விட்டது. வரும் நாட்களில் உலகில் உள்ள மனிதர்களுக்கு பயத்தின் நாட்களாகும், ஆனால் ஜெபிக்கும் மனிதர்களுக்கு அவை வலிமையின் நாட்கள், துணிச்சலின் நாட்கள் மற்றும் அருஞ்செயல்களின் நாட்களாகும். ஆனால் தங்கள் கடவுளை அறிந்திருக்கும் மக்கள் திடம் கொண்டு செயலில் இறங்குவார்கள். தானியேல் 11வது அதிகாரத்தில் 32வது வசனம். தொடர்வோமா நண்பர்களே?